ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசி. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்ததென்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி, நாம் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் கண்களை மூடுவோம், சின்ன ஜெபம் செய்து அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்கள் மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கிற எல்லா தயவான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு நாங்கள் கூடி வர பண்ணியிருக்கிறீர். ஒவ்வொருத்தரோடும் நீர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறீர். இங்கே அவர்களுக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆண்டவரே. இதை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. நீர் பேசும், நீர் இடைபடும் ஆண்டவரே. வரவேண்டியவர்கள் சீக்கிரத்தில் வந்து சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்ததென்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி, இந்த 17ஆம் அதிகாரம், ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சம்பவத்தை நாம் அறிவோம். இதற்கு அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே கிடையாது. நீங்கள் சண்டே கிளாஸ்லேருந்து அதை கேட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஒருவேளை சண்டே கிளாஸ் போகாமல் நேராக சர்ச்சுக்கு வரவங்களாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த தாவீது கோலியாத் சம்பவத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கோலியாத்தை தாவீது ஜெயித்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு மோட்டிவேஷனான மெசேஜ். நம்ம எல்லாருமே அதை மோட்டிவேஷனாக பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தாவீது ஜெயித்தது ஆண்டவர் கிருபையா அப்படி நம்மளையும் ஜெயிக்க வைப்பார், அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார், நம்மளையும் ஆண்டவர் வீழ்த்த வைப்பார் அப்படின்ட்டு அதற்கு ஓமையாக நாம் உலகத்தை சொல்லி ஒரு மோட்டிவேஷ்னல் நிறைய மெசேஜை நாம் கேட்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு வெற்றியோ அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றமோ உயர்வோ எது ஒன்றுமே சும்மா வருவது கிடையாது. எதுவுமே இல்லை, சும்மா வந்துடாது. இப்போ இந்த கடைசி காலத்தில் ஒரு விதமான உபதேசம் இருக்குது. அது வெளியே நிறையா இருக்குது. நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, கர்த்தர் உங்களை எந்த விதமான காரியமும் இல்லாமல் சும்மாவே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறோன்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஆசீர்வதிச்சிருவார். அப்படி ஒரு காரியம் வேதத்தில் இல்லை, எங்கேயுமே இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டியிருக்கு. நாம் சும்மா படுத்து தூங்கிட்டே இருப்போம், கர்த்தர் நம்மளை அப்படியே உயர்த்தி மேலே கொண்டு போயிடுவார் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. படித்தா தானே மார்க் வரும். நாம் படித்தா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நம்ம படிக்கும்பொழுது படிக்கிற காரியங்களே ஞாபக சக்தி கொடுக்கறது கர்த்தர். ஏற்ற நேரத்தில் எழுத வைக்கிறது கர்த்தர். அதை திருத்தும் போது அந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல மைண்ட் இருக்கணும், நல்ல மூடில் இருக்கணும். அப்போ நாம் செய்ய வேண்டியதை நம்ம என்ன செய்யணும். நாம் எஸ்தர் பண்ண வேண்டிய அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு போகணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச பிறகு கர்த்தர் அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். ஏன்னா நாம் செய்யறதுனால மட்டும் இல்லை, ராஜா நினைச்சார்னா எஸ்தர் அப்பயே கொன்று போட முடியும் இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது. ராஜா செங்கோலை நீட்டினார், அதனால எஸ்தர் பிழைச்சா. எஸ்தர் சொல்றாங்க, செத்தாலும் சாகுறேன். அப்ப நான் என்ன பண்ணாலும் தயவு கிடைக்கிறது கர்த்தர் கரத்தில் இருக்கு. ஆனா நான் செய்ய வேண்டியது என்ன செய்யணும். படிக்க வேண்டியதை படிக்கணும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளு, தாவீது ஒண்ணுமே இல்லாத ஆளு, கல்லெடுத்து அடிச்சாரு, கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரு. இதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னைக்கு இருக்கிறதுல. அதனால் அப்படின்னா தாவீது எதுவுமே செய்யலையா? கர்த்தர் தாவீது கிட்ட என்னத்தை பார்த்தார்? வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அப்ப ஏதோ ஒண்ணு தாவீது கிட்ட இருக்குல்ல. மோசையை பார்த்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் சும்மா சொல்லிட்டாரா? 80 வருஷம் பார்க்கிறாரு. 40 வருஷம் எகிப்து, 40 வருஷம் மீதியான் தேசம், 80 வருஷம் பார்த்துட்டு சொல்றாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நினிவே ஜனங்களை பார்த்து நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார்னு. சும்மா ஆண்டவர் இறங்கல, அவங்க 40 நாள் உபவாசம் இருக்கிறத பார்த்தாராமா. வசனம் சொல்லுது, அவர்கள் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் உபவாசம் இருக்கிறதை பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு ஏதோ ஒன்று அவசியமாய்ப்படுகிறது, ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தாவீது அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? அதை தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். நீங்க இங்க வந்ததுக்கு தரிசன மோட்டிவ், கர்த்தருக்கு தரிசன பர்பஸ். கர்த்தர் ஒரு பர்பஸ் இல்லாமல், முகாந்தரம் இல்லாமல் இங்க யாரையுமே கூட்டிட்டு வரல. நான் எப்பவும் சொல்வேன், கர்த்தர் கரத்தில் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது.
நம்ம சொல்றோம்ல, ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சுங்க, சட்டனா நடந்துருச்சு, எதிர்பார்க்காம நடந்துருச்சு, இதெல்லாம் நமக்கு தான். கர்த்தருக்கு அந்த எதிர்பார்க்காமன்றது கிடையாது. ஆக்சிடென்டலி ஹேப்பன்டுவாங்க, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கர்த்தருக்கு. அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ உங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதும் அவருக்கு தெரியும். அப்ப தாவீது அந்த இடத்துக்கு ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்து கொண்டு வரப்பட்டான். அந்த நோக்கம் தாவீதை ராஜாவாக்குவது. அப்போ உங்களையும் கர்த்தர் இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கிறார். எவ்ரிபடி ஹேவ். வசனம் சொல்லுது, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருடைய காலங்களும் அவர் கையில வரையப்பட்டிருக்கிறாமா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம அத்தனை பேரையும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடத்துறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை நடத்துறாரு, மூவ் பண்றாரு. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நல்லா அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அவர் நினைக்காதது நம்ம வாழ்க்கையில நடக்காது. ஒண்ணு அவர் சொல்றதை செஞ்சோம்னா நமக்கு ஆசீர்வாதம், உயர்வு. இல்ல அடமுடிச்சு செய்ய மாட்டோம்னா இருக்கிறதுல தேவையில்லாத காரியங்களை வந்து சேரும். ஆனா கர்த்தர் செய்ய வைக்க வேண்டியது என்ன செய்வாரு? கூடுமான வரைக்கும் செய்ய வச்சிருவார். 99.99%. யூதாஸ் மாதிரி போனவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் அழைச்சாரு, அவங்க போயிட்டாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர், நான் என்னுடைய லைஃப்பை வச்சு அழகா சொல்வேன், எங்க போனாலும் திருப்பி கொண்டு வந்து அவருடைய சித்தத்துக்குள் செய்ய வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்ற ரூட்லயே போயிட்டீங்கன்னா நல்லது. இல்ல நான் வேற ரூட்ல தான் போவீங்கன்னா நீங்க வேற ரூட்ல போங்க. அந்த ரூட்டை கரெக்டா அவர் நினைச்ச மாதிரி கொண்டாடுவாரு. என்ன கொஞ்சம் சுத்தி வருவீங்க, டைம் எடுக்கும், பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், டோல் வேஸ்ட் ஆகும், எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஆனா கரெக்டா வந்து அங்கதான் நிப்பீங்க. நீங்க நினைப்பீங்க நம்ம எங்கேயோ போனோமே. எங்க வேணா போங்க, தேவன் என்ன வச்சாரோ அதான் நடக்கும். அதை மாற்றவே முடியாது. ஏன்னா அவர் சொல்றாங்கல்ல, இந்த ஏஐ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் நீங்களும் நானும் ஏஐ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு ப்ரோக்ராம் எழுதின ஒரு ஆள் இருக்கிறாரு, நமக்கு ப்ரோக்ராம் எழுதுற ஒருத்தர் இருக்கிறாரு. இது 6000 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க, நம்மள 6000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். மற்றபடி இப்ப இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நம்மளாம் அட்வான்ஸ்டு ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆண்டவர் தான் அப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு. அதை தாண்டி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஸோ எவ்ரிபடி எல்லாரையுமே அவரவர்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் ராஜாவாக்க விரும்புகிறார், உயர்த்த விரும்புகிறார். இங்க ஆண்டவர் யாரையுமே தரித்திரமா இருக்கணும்னு விரும்பவே இல்லை. எல்லாரும் நடுத்தருல பிச்சை எடுக்கணும்னு கர்த்தருக்கு ஆசை இல்லை. எல்லாரும் வியாதிப்பட்டு சாகணும்னு கர்த்தருக்கு ஆசை இல்லை. நாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உருண்டு பிறண்டு இருக்கணும், அதெல்லாம் கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நம்மளே சுகமா இருக்கத்தான் விரும்பினார். எத்தனை தடவை சொல்றாரு கவலைப்படாதிருங்கள், எத்தனை தடவை சொல்றாரு பயப்படாதிருங்கள், எத்தனை தடவை சொல்றாரு நான் உங்களுக்கு இருக்கிறேன், என்னிடத்தில் வாங்க. அதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? நம்ம நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணம் தான். சில வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ அப்படிம்பாங்க. அவர் எங்க சோதிக்கிறார்? அவர்லாம் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சார்னா யோபு மாதிரி போயிடுவோம். இதே மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிறோம். கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறது இல்லை. வசனம் தெளிவா சொல்லி, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆண்டவர் சோதிக்கிறது இல்ல, அவர் ஒரு ரூட்டு காட்டுறாரு, அந்த ரூட்ல போகாம வேற ரூட்ல போனா நம்ம ரூட்டுக்கு திருப்பறதுக்கு சில வேலைகளை செய்வாரு, அதுக்கு பேரு சோதனை. நான் சொல்றேன், அவர் சொல்ற ரூட்லயே போயிட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே நடக்காது. கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நம்மளாதான் போய் தேடி பிடிச்சி எதையாவது ரொம்ப விலை கொடுத்து வாங்கிறது. அப்போ தாவீதை கொண்டு வந்தது போலதான் உங்களையும் இப்ப கொண்டாந்து இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு. உங்க ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தி உங்களை ராஜாவாக உட்கார வைக்க ஆசைப்படுகிறார். இதுல தாவீது எடுத்த உடனே கோலியாத்தை ஜெயிச்சிட்டானான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பிரச்சனையை தாண்டி வந்துதான் அவன் ஜெயிச்சிருக்கிறான். கோலியாத்தை ஜெயிச்சதை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. கூழாங்கல்லத்தை அடிச்சாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, எல்லாம் இருக்கு. அவனுடைய பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அவன் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான். இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா தாவீது ஃபேஸ் பண்ண வேற சில கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவது வாசிங்க, அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபங்கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இதான் முதலாவது பிரச்சனை. கர்த்தர் தாவீதை கூட்டிட்டு வந்துட்டார். அது காட்ஸ் பிளான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமா பாருங்க, தாவீது அங்க வந்தது காரணம் அவங்க அப்பா.
அவங்க அப்பா தான் அனுப்பி வைக்கிறாரு, போய் சகோதரர்களை என்ன பண்ணு, விசாரிச்சுட்டு வா, அவங்க சுக செய்தியை கேட்டுட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னார். அதை கேட்டுட்டு தான் தாவீது அங்கே வந்திருக்கிறாரு. அவர் பாட்டு நாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். அவங்க அப்பா தான் சொன்னார், போ இந்த வேலைக்கு போன்னு சொல்லி. இப்போ அவர் அங்கே வந்து அப்பாவோடைய வேலையை தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, அங்கே நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு, கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறார். ஆனால் இங்கே அவங்க அண்ணன் என்ன கேட்குறான், பெரியவன் என்ன கேட்குறான், உனக்கு என்ன துணிகரம் இருந்தால் இங்கே வந்திருப்பேன்னு கேட்குறான். அவன் கேட்ட கேள்வி என்ன, உனக்கு என்ன துணிகரம் இங்கே இருக்கிறோம். ரெண்டாவது சொல்கிறான், இருதயத்தில் என்ன இருக்குது, அகங்காரம் இருக்குது அப்படிங்கிறான். பல நேரத்தில் நாம் சரியாய் செய்யும் போது நமக்கு நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சரியா செய்யும் போது நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்போம். இதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, இதுதான் தாவீதுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தாவீது நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா, எங்க அண்ணன் திட்டுறான், அவன் பெரியவன், இருக்கிறதுல நம்பர் 1, இவன் 8வது, எங்க அண்ணன் திட்டுறான், எதுக்கு நான் உனக்கு தானடா வந்தேன் போடா அப்படின்னு கோச்சிக்கிட்டு தாவீது போயிருக்கலாம். தாவீது போகல. இவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னவன தாவீது, நான் வந்ததுக்கு ஒன்றும் முகாந்தரம் இல்லையோ, கர்த்தரை இங்க கொண்டு வந்திருக்கிற காரணம் இல்லையோன்ட்டு அடுத்து போய் வேற ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், என்ன நடந்துச்சுங்க, என்ன பிரச்சனைன்னு. அவன் வந்த விஷயம் வேறு, ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக்குறாரு. அதுக்கு முதல் தடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கர்த்தர் வச்ச சித்தத்தை நீங்க செய்வதற்கு உங்களை செய்ய விடாமல் பாசிட்டிவாக தடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஒன்று இருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவாக தான் தடுக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நல்லா இருக்கும். நான் இப்போ சொல்லுவேன், ஆனால் எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. கர்த்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் வச்சிருப்பார். அந்த ஃபியூச்சர்ல தான் உங்களை உயர்த்தணுங்கிறது தேவ திட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த தேவ திட்டத்தை உடைக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்று, உங்க அப்பா அம்மா சொல்வாங்க, இந்த கோர்ஸ் எடுத்து படி, இந்த நீட்டு நீ எழுது, இல்லை இந்த இன்ஜினியரிங் சேரு அப்படிம்பாங்க. இப்போ கர்த்தர் உங்களுக்கு வச்சது வேறையா இருக்கும். அவங்க சொல்ற ரீசன் என்னவா இருக்கும்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கு, நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆக முடியல, உன்னை ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு. டாக்டர் ஆக முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும், அது கஷ்டம். அதனால தான் அவங்க ஆகலை. நம்ம ஆக முடியாதுன்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ ஆகணும்பாங்க. இது கூட பரவாயில்ல. ஆனா காட்ஸ் பிளான் அதுவா இருக்காது. நம்மளை வேற எண்ணிலே உயர்த்தறதுக்கு வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன், ஆண்டவர் அப்படித்தான் டிசைன் பண்ணியிருக்க போறாரு. அதுக்கேற்ற மூளை தான் கொடுத்துருப்பாரு, அதுக்கேற்ற அறிவு தான் நமக்கு இருக்கும். நமக்கு வேற அறிவு இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிட்டிவா பேசுவாங்க. இது நெகட்டிவிட்டி. ஆக்சுவலி உங்க பெற்றோர் உங்களோட தேவ சித்தத்தோட உங்களுக்கு செய்யும் போது அதுக்கு நீங்க கண்டிப்பா கீழ்ப்படிங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கர்த்தருக்குள் பெற்றோருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். நான் சொல்றது எக்ஸாம்பிள், படிப்பு, எந்த ஒரு விஷயத்திலையுமே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அதை பாசிட்டிவா தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நாட் ஒன்லி பேரண்ட்ஸ், எல்லா விஷயத்திலும் இருக்கு. அது என்ன கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அந்த ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறதான் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது மிக முக்கியமானது. அப்படி இருக்கும் பொழுது பல நேரங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு வச்ச திட்டம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நீங்க எல்லாருமே ஒரு இன்பில்ட் மெமரியோட தான் வந்திருக்கிறீங்க. இங்க காட் உங்களுக்குள்ள ஒரு இன்பில்ட்டான பிளானை வச்சு தான் அனுப்பினாரு. அதான் திருப்பி சொல்றேன், நீங்க யாருமே இங்க ஆக்சிடென்டா கிடையாது. இங்க வந்ததும் சரி, உலகத்துக்குள்ள வந்ததும் சரி, கர்த்தர் ஒரு திட்டத்தோட உங்களை கொண்டு வந்தார். அது திட்டம் என்ன, அதை முதல்ல காட் கிட்ட கேட்கணும். நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொன்னாருங்கிற ஒரு தீர்மானம் இருக்கா? நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க? 10th முடிக்கும் போது என்ன குரூப் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப் என்ன எடுக்கணுமா, செகண்ட் குரூப் எடுக்கணுமா? ஒன்று வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர், நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஃபர்ஸ்ட் குரூப். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பேசிக்கிறீங்க, நம்ம இதை எடுத்தா ஈஸியாக இருக்கும், அதை எடுத்தா எடுக்கும். இது எல்லாமே ஒரு விதமான உலக பிரகாரமான ஆலோசனை. ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன வச்சாருன்னு பார்க்கணும். அதை எடுக்க விடாமல் தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதை ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். இன்னைக்கு அது பாசிபிலிட்டியா நீங்க எனக்கு சொல்லுங்க. ரெபேக்கால பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு பார்த்துருவாரு, ஊழியக்காரர் பார்த்துருவாரு. பார்த்து முடிச்ச உடனே லாபான் சொல்லுவாரு, ஓகே ரைட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப லாபான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம் அப்படிம்பாரு. பொண்ணுகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. போன ஜென்ரேஷன் வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. போன ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்க வேணா உங்க அம்மாக்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த பிடிச்சிருக்கான்லாம் கேட்கவே மாட்டாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா, ஜோம் பண்றோம், இவ்வளவுதான். மீறி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அப்பா அம்மாவை ஏத்து பேசுறீங்கன்னு சொல்லிடுவாங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்கால்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த
மனுஷனோட நீ போகிறாயா? இந்த கேள்வி கேட்ட உடனே ரெபெக்காள்ட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா? டிசிஷன் மேக்கிங். நான் போகிறேன். ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம் அந்த காலத்துல. அதே லாபான் தான் யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணும்போது லேயாள்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டான், போய் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கின்றுவான். அந்த அம்மாவும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஜெனரேஷன் மாறிடுச்சு. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க, இந்த குரூப் தான் படிப்பேன், இதான் எனக்கு வேணும், நான் சயின்ஸ் எடுக்க மாட்டேன், காமர்ஸ் தான் எடுப்பேன், ஒகேஷனல் தான் எடுப்பேன், பிசினஸ் மேக்ஸ் தான் எடுப்பேன் சொல்றீங்க தானே நீங்க? அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடமை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்ற. அப்பா அம்மா சொன்னாலும் யார் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, நான் இதுதான் செய்வேன்னு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதை படிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுடைய ஃபியூச்சருக்கு கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. அதை தேவ திட்டத்தோட சேர்ந்து முடிவெடுங்க. நான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதன் அடிப்படையில் நீங்க போகணும், அதன் அடிப்படையில் உங்க பிளான் இருக்கணும். அதை தடுக்கிறதுக்கு நிறைய நடக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் வழியா நடக்கலாம், யார் வழியாலும் நடக்கலாம். ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியணும், கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கு. என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஒரு இடத்துல என்ன பிளேஸ்மெண்ட் ஆபீஸ்ல வச்சிருக்கிறாரா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் ஒரு இடத்தில் உங்களை கொண்டு போய் வைத்தால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கர்த்தர் வைப்பார். அங்க ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க தான் வைப்பாரு. ஸோ உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் சொல்றது உங்களுடைய பிசிக்கல் அபியூஸ் அதை சொல்லலை, அந்த விஷயத்தை நான் பேசலை. நான் பேசுறது என்னன்னா, பல விஷயங்களை கர்த்தர் உயர்த்தும் போது அந்த இடத்துல உங்களை நெகட்டிவிட்டி சொல்ற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன் இன்னும் இங்கே வேலை செய்யற, உடனே யூஎஸ்க்கு போடு வேலை, யூகேக்கு போடு போட்டினா உடனே அங்க போலாம், இப்படி சொல்லிட்டே இருப்பான். கர்த்தர் உன்னை ஒரு இடத்துல வச்சதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. அங்க ஏதோ ஒன்ன சொல்லி கொடுக்கிறாரு, ஏதோ ஒன்ன உருவாக்குறாரு. முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருந்தா 10 வருஷம் 5 வருஷம் கத்துப்பாங்க. அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கான், 3 மாசத்துக்கு ஒரு தடவை தாவிக்கிட்டே இருக்கான். தாவி 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 அதைத்தான் இப்ப பெருசா நினைக்கிறான். அவனால ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் நிக்க முடியல. அவனால யாரையும் அட்ஜஸ்ட் இப்ப பாருங்க, அந்த குணம் குடும்பத்துல வருது. ஒரு காலத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த அட்ஜஸ்ட் பண்ற குணம் இருந்துச்சு. இப்ப பாருங்க, இல்ல உடனே நான் இருக்க முடியாது, நான் போறேன், நான் எங்கேயாவது போறேன், சேர்ந்து இருக்க முடியாது. சின்ன விஷயம் வந்த உடனே பிரிவு இமிடியேட்டா. ஏன்? ஆபீஸ்ல பேப்பர் போடுற மாதிரி இங்கேயும் பேப்பர் போட்டுறான், டிவோர்ஸ் பேப்பர் போட்டுறான். உடனே முடியாது. என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இதை பாசிட்டிவா பேசுற ஒரு குரூப் இருக்கு. இன்னும் ஏன் கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்? இதை விட நல்ல வாழ்க்கை ஒன்று இருக்கு. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு இடத்தில் உங்களை உட்கார வைப்பாரானால் அதுல நீங்கள் கொஞ்ச காலம் தரித்திருங்கள், அதுல ஸ்டாண்டர்டா இருங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, என்ன கர்த்தர் இங்க வச்சதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, இந்த ஆபீஸ் கூட்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, இதை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. பல நேரங்களில் நான் யோசிப்பேன், காரணம் இல்லாமல் எதையுமே கர்த்தர் செய்ய போகிறது இல்ல. நாம இருக்கிற இடம் நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்மளை சுத்தி எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருந்தா கர்த்தர் சொன்னது அப்படின்னு. யோசேப்ப எல்லா சகோதரர்களும் வணங்குவாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, எதுவுமே அவன் நினைச்ச மாதிரி இருக்காது. அடிப்பாங்க, உதப்பாங்க, வித்து போடுவாங்க, போர்த்திவார் வீட்டில் வேலைக்காரனா இருப்பான், ஜெயிலில் இருப்பான், எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா எல்லாமே உங்களை சுத்தி பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ஆனால் அவைகளுக்கு நடுவுல உங்களை பாசிட்டிவாக உட்கார வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போறாரு. எப்படி கூட்டு போனோம்? இப்ப நம்மள ஒரு ஊருக்கு எப்படி கூட்டு போகணும்னு நினைக்கிறோம்? மினிமம் குறைஞ்சபட்சம் ஃபிளைட்ல போயிடணும்னு நினைக்கிறோம். இல்ல ட்ரெயின்ல போறோமா, 3rd ஏசியாவது 2nd ஏசியாவது அப்படிதானே நினைக்கிறோம். பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஹைவேஸ்ல போறோமா, நல்ல காரு, நல்ல ஹைவேஸ்ல போனோம், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா யோசேப்போடைய டிராவல் பாருங்க, எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராவல். தானியோட டிராவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராவல். இயேசு கிறிஸ்துவோட டிராவல் பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராவல். வனாந்தரத்துக்கு போறாரு, அங்க ஒரு ஊருக்கு போனா கல்லெறிஞ்சு கொல்ல பாக்குறான், ஒரு ஊருக்கு போனா மலைக்கு மேல இருந்து கீழே தள்ள பாக்குறான், இன்னொரு பக்கம் ஏறோது கொலை பண்ண பாக்குறான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல காட்ஸ் வில்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஸோ காட் உங்களை ஒரு இடத்துல வைக்கிறாரு, ஒரு இடத்துல கூட்டு போறாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கும். சுத்தி இருக்கிற முதலாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களை பாசிட்டிவா ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு கொண்டு வந்து போடுவாங்க. பல நேரத்தில் இந்த டிசிஷனை தான் கரெக்டா எடுக்கணும். எது ஸ்பிரிச்சுவல் டிசிஷன் பார்க்கணும், எது காட்ஸ் டிசிஷன் பார்க்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ற, அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன்.
ஒரு நாளும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மேன்மையாய் வைத்து என்ன செய்யாதீங்க, முடிவெடுக்காதீங்க. ஏன்னா அந்த உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தொலைஞ்சு போகும். கர்த்தர் இங்கேயே நல்ல பொண்ணையோ பையனையோ கொடுப்பாரு, நல்ல ஸ்பிரிச்சுவல் பையனா இருப்பாரு, நல்ல ஸ்பிரிச்சுவல் பொண்ணா இருக்கும், கொஞ்சம் குறைவா சம்பாதிப்பாரு. என்ன அவர் மும்பையிலே இருப்பாரு, இங்கே தான் இருப்பாரு, எங்கேயோ இருப்பாரு. இங்கே திடீர்னு அந்த நேரத்துல இருந்து எல்லாம் நல்ல பையன், ஆவிக்குரிய பையன் எல்லாம் இருக்கும், நல்ல ஊழியம் பண்ற பையன் எல்லாம் இருக்கும். திடீர்னு வரும் அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள அமெரிக்கால இருக்காரு, என்ன பண்றாரு அவரை பத்தி ஒன்றும் தெரியல, பட் கிறிஸ்தவ பையன் நான் தாமா, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. காதுல எது விழும் இப்ப, அமெரிக்கா அமெரிக்கா 2 லட்சம் கொடுத்து விட்டா 3வது மாசம் டிவோர்ஸ் ஆகி வந்து நிக்குது, இங்க பிரச்சனையாகி நிக்குது. அவன் விரட்டி விட்டுறான். எதுக்கு சொல்றேன், பல நேரத்தில் இந்த சில வார்த்தைகள் காதுல பிசாசு போடுவான். பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு நல்லது மாதிரி தெரியும். அமெரிக்கான்னு நமக்கு மற்றதெல்லாம் மங்களா மாறிடும். அமெரிக்காவில் இருக்கிறவன் இங்கே வந்துகிட்டு இருக்கிறான். இப்ப எந்த ஒண்ணுமே இதை வைத்து டிசிஷன் எடுக்காதீங்க. இந்த உலக ஆசீர்வாதம், வேலை, பணம் இதை வச்சு முடிவெடுக்க கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். அதுதான் முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. முதலாவது தாவீதுக்கு இருந்ததான ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு கூடவே இருக்கிறவங்க நெகட்டிவிட்டி. ஏன் வந்த, எதுக்கு வந்த, உடனே போ திரும்பி. காட்ஸ் வில்லுக்கு அகைன்ஸ்டா சொல்றாங்க. அவங்க சொல்றது உலக பிரகாரமா கரெக்ட். ஆடுகளை எங்க விட்ட, இப்படிதான் இருக்கும். அடுத்த வார்த்தை தாவீதுக்கு வந்த அடுத்த பிரச்சனை என்ன வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இது 2வது பிரச்சனை. என்ன தெரியுமா, முதல்ல உள்ளுக்குள்ள இருந்தே நம்மளை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்துச்சு. 2வது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ராஜா கூப்பிட்டு பேசுறாரு தாவீது கிட்ட. அவர் பேசுற விஷயம் என்னன்னா, இவங்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸை பேசல, எதிரிகிட்ட இருக்கிற பிளஸ் பேசுறாரு. உன்னால முடியாது, அவன் பெரிய ஆளு. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, உலக பிரகாரமாகவும் சரி, கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 2வது பிரச்சனை, உங்களுக்கு எதிராக வரக்கூடிய 2வது பிரச்சனை என்னன்னா, நீங்க வாலிபர்களா இருப்பீங்க. இப்போ உலக பிரகாரமா நான் சொல்றேன், அப்புறமா ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்றேன். சில விஷயங்களை சொல்லும் போது நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, அவங்கள ஏற்று நிற்க முடியாது, நம்மளால அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் நம்மளால வேணாம்ப்பா, நமக்கு எதுக்குப்பா, நம்ம இப்படியே போயிடுவோம்ப்பா அப்படிம்பாங்க. இப்படியே போயிடலாம்ப்பா நினைச்சா கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டம் என்ன செய்யாது. ஏன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சது வேற திட்டம். இந்த திட்டத்தை உருவாக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்குள் தேவையான எல்லா எபிலிட்டியும் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் வச்சுட்டார் உள்ளேயே. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது. இப்ப என்ன சொல்றாங்க, உன்னால முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லை, அவங்க பெரிய ஆளு, உலகம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நம்மளால அதெல்லாம் எடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் சொல்றார். இப்ப நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றேன், பலரை ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலி பிளான் வச்சிருக்கிறார், ஸ்பிரிச்சுவலி மினிஸ்ட்ரி பிளான் வச்சிருக்கிறார். ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிற பாசிட்டிவா சொல்ல மாட்டாங்க. நீ ஊழியத்துக்கு போனா எப்படி சமாளிப்ப, நீ போனா எப்படி சர்வை பண்ணுவ, யார் உனக்கு என்ன கொடுப்பா பாரு, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிம்பாங்க. இதை கேட்கும் போதே நமக்கு முதல்ல என்னவாயிடும், அவ்வளோதான், ஓ நம்மளால முடியாது போல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம். நான் யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரிக்கு என்னை கூப்பிட்டாரு. பிரைட்டனுங்கிற இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் கூப்பிடும் போது நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அன்னைக்கு 1000 பவுண்டு சேலரி அவங்க ஊரில், நம்ம ஊருக்கு அன்னைக்கு 73,000 ரூபாய். நான் சொல்கிறது 2004. ஸோ காட் இந்த ஊழியத்துக்கு வர சொல்கிறார். வரும்போது மினிஸ்ட்ரிக்கு வரும்போது என்ன அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு வந்து விசா 6 மாதத்தில் ரினிவல் பண்ணணும், பட் ஆண்டவர் சொல்கிறார் ரினிவல் பண்ணாத, நீ மினிஸ்ட்ரிக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் ரினிவல் பண்ணலாமா வேணாமான்னு டபுள் மைண்டட் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்கிறார் போன்னு சொல்லி, ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க போகாத. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு போய் என்ன பண்ண போகிற, அங்கே போய் என்ன உன்னாலும் செய்ய முடியும், அன்னைக்கே எனக்கு திருமணமாகி ஒரு மக இருந்தா, நீ என்ன பண்ண போகிற, சர்வை பண்ணுறது கஷ்டம், இன்னொன்று பாரு இங்கே 70,000 73,000, உன்னால் அங்கே போய் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா,
இதுல நீ பழக்கப்பட்டுட்ட, இதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, சரி நீ போறிய, அடுத்த மாசம் உனக்கு என்ன வரும் கையில, சரி அதையாவது ஒரு யோசிச்சு பார்த்தியா, பிள்ளைக்கு ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணுவ, இப்படிலாம் கேட்குறாங்க. ஆனா இந்த பக்கம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன். ஆனா இவரு சொல்றாரு, எதுவும் தெரிய மாட்டேங்குது. இவங்க பிராக்டிக்கலா பேசுறாங்க. யோசித்து பாரு, அடுத்த மாசம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வ, பிள்ளைக்கு என்ன ஃபீஸ் கட்டுவ, இவ்வளவு ஏத்து நிக்கிறாங்க. உன்னால முடியாது, வேணாம், சர்வை பண்ண முடியாது, இப்படி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீ போ, நான் உன் கூடவே இருப்பேன். நான் இந்த ஊழியத்துக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. நான் வந்து இப்பவும் சொல்வேன், வந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பரலோகம் என்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிறது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே எல்லாம் நம்ம கிட்ட அப்படியே ஹைபிரிடா மாறிடாது. பார்க்கறதுக்கு எல்லாம் உலகத்துக்கு நெகட்டிவா இருக்கும். உலகம் சொல்லும், ஆகாது, நடக்காது, வாய்ப்பு இல்லை, சான்ஸே இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒன்னே ஒன்று சொல்றாரு, நீ போ நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ போ நான் உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ சொல்றேன், இந்த 20 ஆண்டு காலம் முடிஞ்சு 21வது வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்றேன். ஆண்டவருக்குள்ள வந்து இந்த 20 வருஷம் முடிஞ்சிருச்சு, 21வது வருஷம். இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கோலியாத்துகளை வீழ்த்தும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன் உங்களுக்குன்னா, தேவன் உங்களை அனுப்புகிறார் என்றால் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவை பார்த்து முக்கியம் இல்லை, அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான பாசிட்டிவை பார்க்க வேண்டாம். நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அனுப்புகிறவர், அவர் நம்மை ராஜாவாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான், நடக்காது, ஆகாது, முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெருசு. அதுக்கு அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ண போறோம், சில நேரத்தில் கேட்பாங்க. திடீர்னு உங்களுக்கு ஊழிய அழைப்பு வந்துடும், ஆண்டவர் கூப்பிடுவாரு, நம்ம கூட இருக்க ஆளே சொல்லுவான், ஏற்கனவே இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ சர்ச் இருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல உன்னால என்ன பண்ண முடியும், பேசாம இங்கிருந்து அங்க போயிரு. இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் நினைச்சாருன்னா எருசலேம்ல அடிமையா மாற்றவும் முடியும், பாபிலோன்ல ராஜாவாக மாற்றவும் முடியும். எந்த இடத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தாவீது ஃபேஸ் பண்ண 3வது மிக முக்கியமான விஷயம் வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. 38 ஃபர்ஸ்ட் வாசிங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அடுத்து 3வது மிக முக்கியமானது. இப்போ வீட்டுக்குள்ள இருந்து, பக்கத்துல இருந்து, நெருக்கத்துல இருந்து ஏற்படக்கூடியதான அந்த எதிர்ப்பை தாவீது தாண்டிட்டான் அண்ணனை. 2வது, எதிரியோடைய பலம், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனுடைய மாயை, அதை சொல்லி பயமுறுத்துற காரியங்கள், அதையும் தாவீது தாண்டிட்டான். இப்போ ஓகே, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். இப்போ கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஓரளவுக்கு கர்த்தர் சொல்றதை செய்யறதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்ப இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை தெரியுமா, தாவீதுக்கு சவுலுடைய ட்ரெஸ்ஸையும், சவுலுடைய அந்த கேடகத்தையும், அடுத்து கவசத்தையும், அடுத்து சவுலுடைய பட்டயத்தையும் கொடுக்குறாங்க. அது தாவீதுக்கு என்னவா இருந்தது, பழக்கம் இல்லாத இருந்தது. நடந்து பார்த்தான். எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன வச்சு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு ஒரு வே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. அதுல தான் நீங்க போகணும். இன்னொருத்தருடைய டேலண்டோ, இன்னொருத்தருடைய ஷேடோவோ, இன்னொருத்தருடைய வேவோ ஒரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. நமக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கு, நம்ம எடுத்துக்கணும். அவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறோம். ஆனா நாம் அவர்கள் அல்ல, நாம் வேற. கர்த்தர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். நீங்க பாருங்க, யூனிக்னஸ் ஒன்று இருக்கு. என்னதான் யோசுவா மோசேக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தாலும், மோசேயை போல உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னாலும், மோசேயின் அழைப்பு வேறு, யோசுவாவின் அழைப்பு வேறு. ஒரு நாளும் யோசுவா மோசே ஆக முடியவே முடியாது, மோசே யோசுவா ஆக முடியாது. நீங்க பைபிள் அப்படி 2 பேரை காட்டுங்க பார்ப்போம், ஒரு இன்னொரு காட்டுங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறார். அதுல தான் அவங்க நடக்கணும், அதுல தான் அவங்க சக்சஸ் பண்ணணும். சவுல் இதே கத்தி, இதே கவசம், இதே காரியங்களை போட்டுக்கிட்டு தான் கோலியாத்துக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்து இருந்தான். எல்லாத்தையும் அவனும் போட்டிருந்தான். அதை போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தான்,
பயந்துட்டு உட்கார்ந்தான். இப்ப சவுல் சொல்றான், இதை நீ போட்டுக்கப்பா, நீ தான் தைரியமா பேசுறிய. இவனுடைய தைரியம் அந்த கவசத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இன்னொருத்தருடையதான பேட்டர்ன் உங்களுக்கு ஒரு நாளும் ஒத்து வராது. உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், எப்பவுமே கர்த்தர் எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அதுல தான் நான் போகணும். கர்த்தர் ஒன்ன கூப்பிட்டது காரணம் வேற. நம்ம அத்தனை பேரும் ஒருத்தர மாதிரி வேணா மாறலாம், ஒரே மாதிரி மாறலாம். யார் மாதிரி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல அவரை மாதிரி மாறலாம். ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். நம்ம எல்லாம் காட்ஸோட இமேஜுக்கு மாறலாம், வேற யாருடைய இமேஜுக்கும் மாறாதீங்க. இன்னொரு ஆளை மாதிரி இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடவே இல்லை, உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு. நான் ஒரு நாள் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே மார்ட்டின் லூத்தருடைய இந்த ஹிஸ்டரி எல்லாம் படித்த போது 16th செஞ்சுரியில் அவர் பண்ண ரிவைவல், அந்த ரிஃபார்மேஷன் அப்படிம்பாங்க, அவர் பண்ண எல்லாத்தையும் படிக்கும்போது ரொம்ப நாளாக ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே மார்ட்டின் லூத்தர் மாதிரி ஒருத்தரை எழுப்புங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்வார், அதுக்கு தான் மார்ட்டின் லூத்தர் வந்துட்டாரு, அதை விட மேலான ஒரு ஆளை கேளு. அது ஏன் நீயா இருக்கணும்னு கேளு, ஏன் இன்னொரு ஆளை கேட்குற, நீயா இருக்கணும்னு கேளு. இன்னொரு மார்ட்டின் லூத்தர் வேண்டாம், இன்னொரு யோசுவா வேண்டாம், இன்னொரு மோசே வேண்டாம். உங்களை தான் கர்த்தர் அதுக்கு அழைச்சிருக்கிறாரு. இன்னொருத்தரோட போட்டு பார்க்காதீங்க, இன்னொருத்தரத்தை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதுல பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒன்று கொடுத்துப்பாரு, அது என்ன வேணாலும் இருக்கும். இப்ப பாருங்க, தாவீதுக்கு வந்து சவுல் வந்து கவசத்தை கொடுத்தான். வசனம் சொல்லுது, தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்து வித்து வெண்கலமான ஒரு சீரானா ஹெல்மெட், ஒரு ஹெல்மெட் கொடுத்து அடுத்து தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை ஃபுல்லா, பாடி கார்டு என்ன சொல்லுவாங்க, அதை உடம்பு ஃபுல்லா போட்டிருக்கான், புல்லட் ப்ரூஃப் மாதிரி போட்டு விடுறான். இப்ப தாவீது சொல்றான், இது எனக்கு பழக்கம் இல்லைங்க. என்னப்பா நீ எதுல நிக்கிறாள், எப்படிப்பட்டாலும் அதெல்லாம் விட்டுருங்க உனக்கு. அப்ப நீ என்ன தாவீது பண்ண போற? இப்ப யோசிச்சு பாருங்களேன், யாருமே போல, ஒரு வாரமா கோலியாத்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் தாவீது வந்து சொல்றான், நான் போறேன் அப்படின்னு. உடனே டோட்டல் சேனையும் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்மியும் தாவீது தானே பார்க்கும், ராஜாவே அனுப்ப போறாரு. எல்லாரும் டேவிடை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப டேவிட் வந்து சொல்றாரு, நான் போறேன்ப்பா அப்படின்னு. ராஜா கேட்பாரு, சரி நான் போட்டதுதான் உனக்கு செட் ஆகல, நீ என்ன எடுத்துன்னு போற அப்படின்னு. உடனே கூழாங்கல் எடுத்துன்னு போறேன்னு ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும், இன்னையோட நம்ம நாடு முடிஞ்சிச்சு அப்படித்தானே சொல்லியிருப்பார் ராஜா. என்னவோ இந்த பையன் பேசுறதை பார்த்து நான் கூட நம்பிட்டேன்ப்பா, சிங்கத்தை ஜெயிச்சேன்னா, கரடியை ஜெயிச்சேன்னா, அடுத்து அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னா நானும் நம்பிட்டேன், நல்லா பேசினாப்பா அந்த பையன், போய் மேல நின்னா கூழாங்கல்லோட வரான். சவுல் சொல்றாப்புல, முடிஞ்சு, இன்னையோட நம்ம கதை முடிஞ்சு. அந்த டோட்டல் ஆர்மியும் தாவீதை எப்படி பார்த்துருக்கோம், இதுக்கு தான்டா இந்த பேச்சு பேசின நீயே. சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் கையில இருந்து கூழாங்கல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பட்டயம், பலம் எல்லாமே. நம்ம கிட்ட இருக்கிற குரலை மற்றவன் என்ன சொல்றாங்கிறது முக்கியமே இல்லை, கர்த்தருக்கு பிடிச்சிருக்கிறான்றது தான் முக்கியம். பல நேரத்தில் நம்ம வெளியே பாட முடியாது இல்லையா, வெளியே பாடவே முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்க, உங்கள் ரூம்குள்ளே பாடும்போது அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வருது இல்லை, காட்ஸ் ப்ரெசன்ஸ் மூடுது இல்லை. இப்போ வெளியே நம்ம குரலை பிடிக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், என்னுடைய ப்ரேயர் அவரில் நான் பாடும்பொழுது ஆவியானவர் என்னை நிரப்புகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவுலேருந்து ஆவியானவர் பேசுகிறதை, எது உலகத்துக்கு உன்னிடத்தில் இருக்கிறது பலவீனமாய் தோன்றுகிறதோ உனக்கு அது பலமாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ மற்றவனை பற்றியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. அதனால நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வச்சுருப்பாரு. அது உங்கள் லாங்குவேஜாக இருக்கும், நீங்கள் பேசுகிறதா இருக்கும், எது வேணா இருக்கட்டும். அவங்க அதை நெகட்டிவாக சொல்ல, என்னப்பா இப்படி பேசுகிற, ஓ சர்ச்சில் பேசுகிற மாதிரியா பேசுகிற அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேற, அது அவங்க இஷ்டம். கர்த்தர் என்னை அழைத்தது இதே, அந்த உலகம் எது டிராபேக்குன்னு சொல்லுதோ அதை வச்சுட்டு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாரு, அதோட தான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணார். ஸோ தாவீதுகிட்ட இருந்த மூணாவது பிரச்சனை என்னன்னா, இவங்க எல்லாம் எதை ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களோ அவனுக்கு அது மைனஸாக இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிறது எது ப்ளஸ்ஸோ உலகத்துக்கு அது மைனஸாக இருக்குது. இவங்க கவசம் பட்டயம் எல்லாம் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட எதுவுமே இல்லை. பார்க்குறவங்களாம் சொல்லுவான், ஏன்பா அவன் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்பா, அவங்ககிட்ட போய் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து என்ன பார்த்து, தகுதி வேணாமா, அது வேணாமா, இது வேணாமா. நான் சொல்கிறேன்,
நமக்கு இருக்கிற ஒரே தகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நமக்கு விசிட்டிங் கார்டு காடு தான். உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஒன்னிலிருந்து மேலே கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அத்தனை பேரையும் கர்த்தர் இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ உங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு நிறைய கோலியாத்துகள் இருக்கிறாங்க. பிசாசு கடைசி காலத்துல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இப்ப கர்த்தருக்கு தேவை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சவுல்கள் அல்ல. இப்ப கர்த்தருக்கு தேவை தன்னை அப்படியே அர்ப்பணிக்கக்கூடிய தாவீதுகள். உங்ககிட்ட நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். உன் ஃபேமிலிக்குள்ளேயே உனக்கு எதிர்ப்பு இருக்கும். உங்ககிட்டயே சொல்லுவாங்க உன்னால முடியாது, வாய்ப்பில்லை, செய்ய முடியாதுன்னு ஒரு நெகட்டிவான கமெண்ட் இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவா நெகட்டிவா பேசுறவங்க இருப்பாங்க. இவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சு தாவீதுக்கு அகைன்ஸ்டாக. அவன் ஒன்னே ஒன்று தான் சொன்னான், இதெல்லாம் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் என்கிட்ட பாசிட்டிவா இருக்கு. நீங்க எல்லாம் எந்த கர்த்தரை நிந்திக்கிறீங்களோ அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதே தான் தேவன் உங்களுக்கும் சொல்றாரு. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்க்காதீங்க, எதிராக வரக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்காதீங்க. நம்ம எதை பேசணும் ஒரு கூட்டம் என்ன செய்யும்? கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முடியாது சொல்லும், வேஸ்ட்டுங்க, உருப்படாதுங்க, லாய்க்கப்படாதுங்க, இதெல்லாம் எதிர்காலத்தில் ஜெயிக்காதுன்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா உங்களை முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்ககிட்ட கொடுத்த விஷயம் சக்சஸுக்கான விஷயம்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஃபெயிலியருக்கான விஷயத்தை கர்த்தர் வைக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய காட் சக்சஸ்ஃபுல்லான காட், ஃபெயிலியர் காடே கிடையாது. பவுல் அதான் சொல்றாரு, எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் சொல்றாரு. ஸோ உங்ககிட்ட இருக்கிறது எது வேணா இருக்கட்டும். அவங்க சொல்லுவாங்க காமர்ஸ் குரூப்பை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்பான், ஒகேஷனல் குரூப்பை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்பான். அந்த குரூப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என் கூட இருக்கிற கர்த்தர் அந்த குரூப்பை வச்சு எதையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கோலியாத்தை போய் இந்த கூழாங்கலை வச்சு என்னங்க பண்ண முடியும்னு கேட்பாங்க. கூழாங்கல் ஒன்றும் செய்யாது. ஆனால் அந்த கூழாங்கலை அடிக்கும் போது உதவி செய்கிற கர்த்தர் ஒருத்தர் கூட இருக்கிறார். அதே தேவன் தான் உங்களுக்கும் இருக்கிறாரு. டோன்ட் see about your negativities, don't see about the negative comments. அவனெல்லாம் விட்டுருங்க. அவனுக்கெல்லாம் டைம் இருக்கு, பேசுறான். நமக்கு டைம் இல்லை, கொஞ்ச காலம் தான் இருக்கு. நிறைய கோலியாத்துகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவர்களை வீழ்த்துறதுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. நீங்க பெரிய பெரிய ஆட்கள் செஞ்சுப்பாங்க, அவர் ஊழியம் பண்ணிப்பார், இவர் ஊழியம் பண்ணிப்பாருன்ட்டு நீங்க பாட்டுன்னு அமெரிக்காவில் சம்பாதிக்கலாம், யூகேல சம்பாதிக்கலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்தார்? ஒரு வேலை ஃபுல் டைம் கூப்பிட்டாருனா, மிஷினரியா கூப்பிட்டாருனா, அல்லது உங்கள் மூலமாக இந்த ஏரியாவிலே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய விரும்பினார்னா தைரியமா ஒப்பு கொடுங்க. அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இது செய்யாது, வருமானம் வராது, ஃபியூச்சர் இருக்காது, யார் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு சாட்சியா நின்று நான் சொல்றேன், கர்த்தருக்கு பின்னால் வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம? தேங்க்யூ ஜீசஸ். உங்ககிட்ட எது பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க, உங்ககிட்ட எது நெகட்டிவ்னு பார்க்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எது நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு பலம் இருக்குது, ஸ்ட்ரென்தன் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மக்கிட்ட இருக்கிறது எது வேணாலும் இருக்கட்டும். ஒருவேளை இந்த உலகம் எதிர்பார்க்குறதான குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்காது. நான் என்ன வச்சு சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் பைபிள் காலேஜ் முடிச்சியா, சர்டிஃபிகேட் வச்சிருக்கியா, எந்த காலேஜில் பைபிள் தியாலஜி முடிச்ச, இதெல்லாம் இருந்தால் தான் ஊழியம் பண்ண முடியும், இல்லைன்னா நீ எதுக்குமே லாய்க்கப்பட மாட்டேன்னு ஒரு குரூப் எனக்கு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், இன்னும் என்கிட்ட எந்த தியாலஜி சர்டிஃபிகேட்டும் கிடையாது, நான் பைபிள் காலேஜ் முடித்தது கிடையாது. ஆனால் இந்த பைபிள் காலேஜ் முடித்து எந்தெந்த காலேஜுக்கு போகணுமோ பல காலேஜுகளில் போய் டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இன்னும் என்கிட்ட தியாலஜி சர்டிஃபிகேட் கிடையாது. ஒரு பெரிய பைபிள் காலேஜ் டீச்சர் கேட்டார், இவ்வளோ உங்ககிட்ட இந்த டீச்சிங் இதை பார்த்துட்டு கேட்டார், எங்கே முடிச்சிங்க அப்படின்னு. எஸ்கட்டாலஜி எங்கே முடிச்சிங்கன்னு. எனக்கு எஸ்கட்டாலஜிங்கிறதே அவர் சொன்ன பிறகு தான் தெரியும் நான் எடுக்கிறதுக்கு பேர் எஸ்கட்டாலஜின்னு. நான் ஒன்றுமில்லாத ஒரு கூழாங்கல் தான். ஆனால் புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்க ஒருத்தர் இருக்கிறார். அந்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உன்னை அழைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது, உன்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. டோன்ட் see about your negativities. உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைவுகளை பார்க்காத.
வரலையா? சில காரியங்கள் உனக்கு நேச்சராகவே வராது. உன் ஃப்ரெண்டுக்கு வரும், உலகம் சொல்லும் அவனுக்கு வருது, ஏன் உனக்கு வரல? ஆமாம், அவனுக்கு வரும், நமக்கு வராது. தென்னை மரம் மாதிரி மாமரம் வளராது உயரமா, மாமரம் மாதிரி தென்னை மரம் அகலமாக மாறாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. அதே மாதிரி தான் கர்த்தர் உனக்கு ஒரு குவாலிட்டி வச்சிருக்கிறார். அதில் உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கேற்ற பிரோஜனமுள்ள பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி நீ கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், கர்த்தருக்காக நான் எழும்பணும், கர்த்தர் வீழ்த்த நினைக்கிற கோலியாத்துகளை என்னை கொண்டு வீழ்த்தணும், நான் இனி என்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்க்கல, என்னை சுற்றி சொல்கிறவங்க சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் பார்க்கல, நான் கர்த்தருக்காக எழும்பி கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் வருமானால், இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட உன் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இப்படி கிருபையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. மேபி என்கிட்ட இந்த உலகம் சொல்லக்கூடியதான குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பல காரியங்கள் எனக்குள்ளே காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் என்னை உம்முடைய கரத்தில் முற்றும் தருகிறேன் ஆண்டவரே, முற்றும் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஜெபிக்கிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்த இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும், ராத்திரியிலே பேசட்டும். இங்கே இருக்கிற வாலிபர்களில் அநேகரை இந்த கடைசி காலத்தில் உமக்கென்று எழுப்ப ஆண்டவரே, ஒரு தாவீதை போல ஒரு பட்டயமாக எழுப்ப கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எத்தனையோ கோலியாத்துகள் வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்கப்பா, சபைக்கு ஜனங்களுக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெயிக்க எங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அவர்களுக்குள் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.